கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் விவாதிக்க அரசியல் கட்சிகள் முன்வர வேண்டும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். தேனி மயிலாடும்பாறை பகுதியில் இவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையை இந்த மாவட்டம் சந்தித்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம் பற்றிய வழக்கு, அதில் தீர்ப்பில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஹெக்டேருக்கு மேலே ஆக்கிரமிப்பு நிலம் என்றும், அதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட், ஒதுக்கப்பட்ட காடுகள் அல்லது பாதுகாக்கப்பட்ட வனம் என்று அறிவித்து அங்கே இருக்கிறவெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள், அவங்கள வெளியேற்றணும், புலிகள் சரணாலயம் அமையணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இங்கே 40,000 குடும்பங்களுக்கு இன்றைக்கி மாநிலத்தில் ஆளுகிற ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி பதறுவதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட இதை பற்றிய விவாதங்களை நடத்தணும், அதற்கும் கட்சிகள் முன்வர வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட முழுமையாக பயணித்து இது சட்ட ரீதியாக நீதிமன்ற நடைமுறையின் மூலமாக இவங்களுக்கு பரிகாரம் கிடைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொல்லிக்கொள்வோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.